ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. சரிங்களா? எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? 5 ஜூன் 2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ முடியுதுன்னா இந்த மாதம் 30ஆம் தேதியே முடியுது. சரிங்களா? 30 ஜூன் 2024 முடியுது. இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. சரிங்களா? ஆம், இதை பற்றி முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 93 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் 25 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது 4 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் அதுக்கு 43 வேகன்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், அதுக்கு 5 வேகன்சி. அப்புறம் சிவில் இன்ஜினியர் 10 வேகன்சி. கெமிக்கல் இன்ஜினியர் 7 வேகன்சி. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் சீனியர் ஆஃபீஸர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 6 வேகன்சி. இவங்களுக்குலாம் இந்த இன்ஜினியர் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் சேம் தான். 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25. சரிங்களா? அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வரைக்கும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சீனியர் ஆஃபீஸர் அதுக்கு 6 வேகன்சி. அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸ், இது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது ப்ராஜெக்ட், இதுக்கு 4 வேகன்சி. இவங்க இந்த 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 28 இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. பே ஸ்கேல் 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே போல் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 போஸ்டிங்குமே இதை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதே போல் மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா? அதையுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2.8 அந்த சீரியல் நம்பரு, சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் ஃபியூல் பிஸ்னஸ். இது பாருங்கள், பே ஸ்கேல் 60,000லேருந்து 1,80,000, அப்படின்னா 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி 12 வேகன்சி. ஃபுல் டைம் எம்பிஏ இல்லைனா பிஜிடிஎம் முடிச்சிருக்கணும். அதாவது சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன், அதில் பிஜிடிஎம் முடிச்சிருக்கணும். 4 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா அது கூட பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் இன்ஜினியரிங் கோர்ஸ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், சிவில் இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2லேருந்து 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த லெவல் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 29லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சீனியர் மேனேஜர் நான் ஃபியூல் பிஸ்னஸ், அது பாருங்கள், பே ஸ்கேல் 90,000லேருந்து 2,40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி 2 வேகன்சி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38. ஃபுல் டைம் எம்பிஏ வித் பிஜிடிஎம், அதே தான் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ், அந்த லாஸ்ட் சொன்னது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர் டெக்னிக்கல் அந்த போஸ்டிங்க்கு 80,000லேருந்து 22,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 2 வேகன்சி. 34 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பாலிமர், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், இதில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைமில் 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் சேல்ஸ் R&D ப்ராடக்ட் கமர்ஷியலைசேஷன், அதுக்கு பாருங்கள் 80,000லேருந்து 22,000 2,20,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குது. 36 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்புறம் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ ரெகுலர் கோர்ஸ், அதையும் முடிச்சிருந்தா கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டலிஸ்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், சேலரி பாருங்கள் 1,20,000லேருந்து 2,80,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 வயது. இதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். வித் எம்பிஏ முடிச்சிருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு 50,000லேருந்து 1,70,000 பே ஸ்கேல் இருக்கும், சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 29 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 27 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும் ஃபுல் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு பாருங்கள் 50,000லேருந்து 1,60,000 பே ஸ்கேல் இருக்கும். வேகன்சி 9 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
2 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் எம்எஸ்சி, அதாவது கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல், ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், இந்த சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? இதில் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். 3 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லியிருக்காங்க வேகன்சி. அந்த வேகன்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ், எஃப்டிசின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 15 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 29 வயசு. ஃபுல் டைம் வந்து இன்ஜினியரிங் இல்லை பிடெக் முடிச்சிருக்கணும். ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 2 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் எம்சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டேட்டா சயின்ஸ் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் ஃபுல் டைம் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ஐடி இன்ஜினியரிங் இதை படிச்சிருக்கணும். இல்லைனா எம்சிஏ படிச்சிருக்கணும், இல்லை டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கணும், அதாவது பிஜியில் இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த இந்த ஜாபுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஐஎஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு வந்து ஒரு வேகன்சி 36 லட்சம் இருக்கும். ஆனுவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்சிஏ முடிச்சிருக்கணும். அப்புறம் எம்பிஏ வந்து முடிச்சிருந்தாலும், அதாவது மாஸ்டர் இன் இன்ஜினியரிங் அதையும் முடிச்சிருந்தாலும் டிசேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, செக்யூரிட்டி, சைபர் இதில் நீங்கள் மாஸ்டர் முடிச்சிருந்தாலும் அடிஷ்னலாக கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 12 வருஷம் மினிமம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சி பாருங்கள். தேர்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10.2 lakhs per annum இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல், ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ உங்களுக்கு கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் தான் பார்ப்போம். அதே போல் இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற இந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவில்னா சிவில் மட்டும்தான். கெமிக்கல்னா கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் ரிஃபைனிங் இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே சொல்கிறாங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மினிமம் 50% சிஏ ஃபைனல் எக்ஸாமில் வந்து நீங்கள் குரூப் 1 குரூப்பில் வந்து 50% செக்யூர் பண்ணியிருக்கணும். ஆல் அதர் பொசிஷன் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60% மார்க், அதாவது இந்த கேட்டகரி யூஆர், ஓபிசி, எக்கனாமிக் வீக் கேட்டகரி 60% மார்க் வச்சுருக்கணும். அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா 50%. சரிங்களா? இவங்களை தவிர்த்து மற்றவங்க 60%. இது சிஏக்கு மட்டும்தான் 50% மினிமம். மற்ற குவாலிஃபிகேஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 60% ஃபார் யூஆர், ஓபிசி, எக்கனாமிக் வீக். எஸ்சி, எஸ்டிலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் பார்த்தீங்கன்னா 50%. சரிங்களா? இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இன் டிகிரி. ஓகேங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன ஜாப் ரோலில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஒர்க்கிங் ஒரு சில ஜாபெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்தந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை அந்த ஜாப் ரோல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது செலெக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் குரூப் டாஸ்க் இருக்கும், அதாவது ஜிடி இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸட்ராவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்றதும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிட்டு 2 டாப்பிக்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இன்டலெக்சுவல் பொட்டன்ஷியல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்லாம் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம் சிபிடியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கம்ப்ரமைசிங் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் குவாலிஃபைங் டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி குவாலிஃபை பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே நீங்கள் செக் பண்ணி படிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பே ஸ்கேல் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எங்கே இருக்குன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் மே பி போஸ்டட் அசைன் டு எனி ஆஃப் தி சப்சிடைஸ் ஜாயின் விச் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா எந்தெந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வரீங்களோ அதே போல் உங்களுக்கு எந்தெந்த டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படின்ற கண்டிஷன் நீங்கள் சொல்லியிருக்காங்க. டேபிளில் சொல்லியிருக்காங்க. அந்த டேபிளை கிளியராக பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. அப்புறம் அதுக்கான அப்ரிவேஷன்ஸ் பீனா என்ன, டீனா என்ன, ஹெச்ஹெச்னா என்ன, எல்வினா சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். இந்த மாதம் ஜூன் 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 30 முடியுது. ஸோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த வெப்சைட்லனா இந்த வெப்சைட்டில் www.hindustan.petroleum.com இந்த வெப்சைட்டில் கேரியர் பேஜில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் நான் தரேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1180 ரூபா இருக்கும். அதாவது 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி 180 ரூபா, அதாவது 1180 ரூபா இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி இந்த மாதம் 30 முடியுது. அதுக்குள்ளே குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நம்ம எல்லா விவரங்களும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இந்த பிடிஎஃப் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷனோட ஜாப் நோட்டிஃபிகேஷனோட முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.